டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பில் அணிகள் அப்படின்ற டாப்பிக்கில் பயிற்சி 3.17 இருக்கிற நம்ம கணக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ என்ற அணி 8, 9, 4, 3, -1 √7 √3 divided by 2 5 1 4 3 0 6 8 -11 1 என்ற அணியில் உறுப்புகளின் எண்ணிக்கை, அணியின் வரிசை, மூணாவதா A22, அப்புறம் A23, A24, A34, A43, A44 ஆகிய உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அணி இதை ஏ என்றதை எப்படி ஒரு அணி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு செவ்வக வரிசை அப்படின்னா ஒரு சதுர வரிசை அப்படின்னு குறிக்கிறத அணின்னு சொல்லுவாங்க. இதில் உறுப்புகளின் எண்ணிக்கை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கொடுத்துருக்க அணியை பாருங்க, எத்தனை நிரல்கள் இருக்கு, நிரல்களையும் பெருக்கினா கிடைக்கிறது தான் இதோடைய உறுப்புகள். சரிங்களா? முதல்ல நிறைகள்னா என்ன, நிரல்கள் என்னன்னு பார்க்கணும். ஒரு அணின்றதுன்னா ஒரு அணியில ரெண்டு இருக்கும். ஒன்று நிறைகள் இருக்கும், இன்னொன்று நிரல்கள் அப்படி இருக்கும். நிறைகள்லாம் என்னன்னா, கிடைமாட்டமா இருக்கிறது நிறைகள், செங்குத்தா இருக்கிறது நிரல்கள். அதாவது நிறைகள்ன்றது கிடைமட்டமாக இருக்கும், நிரல்கள்ன்றது செங்குத்தாக இருக்கும். நிறைகள் அப்படியே இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். நிரல்களை காலம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைகள் மற்றும் நிரல்கள் இதை வச்சு தான் நம்ம அணியோட உறுப்புகள் எண்ணிக்கையும் வரிசையும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? நிறைகள் மற்றும் நிரல்கள் அணியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமாக தேவைப்படும். அதுவும் இல்லாமல் அணியில் இருக்கிற உறுப்பு எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த அணியில் இது நிறை, இது முதல் நிறை, இது இரண்டாம் நிறை, இது மூன்றாம் நிறை, இது நான்காம் நிறை. அப்போ இந்த அணியில் நிறைகள் 4 நிறைகள் இருக்கு, நிரல்கள் 4 நிரல்கள் இருக்கு. அப்போ நிறைகள் 4 இருக்கு, நிரல்கள் 4 இருக்கு. அப்போ அணியோட உறுப்புகள் எண்ணிக்கை எப்படி பண்ணி அப்படின்னா, இரண்டுத்தையும் பெருக்கிங்க, கிடைக்கிறதா உறுப்புகள் எண்ணிக்கை. அப்போ 4 × 4 16. உங்களுக்கு சந்தேகம் வந்தால் ஒவ்வொரு உறுப்பு எண்ணி பாருங்க, இந்த 16 வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ 16 உறுப்பு. நிறைகளையும் நிரல்களையும் பெருக்கினால் கிடைக்கும் மதிப்பு தான் அணியோட உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்போ இங்க தீர்வுன்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகள் எண்ணிக்கை எவ்வளோன்னா 14. 14 எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 16 உறுப்புகள். அடுத்து அணியோட வரிசை. இந்த அணியோட வரிசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறை, அதாவது ரோஸும் காலம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ரோஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா, ஒரு நிறை, ஒரு ரோ, 2 ரோ, 3 ரோ, 4 ரோ. அப்படின்னா 4 ரோஸ் இருக்கு. காலம்ஸை பாருங்க, அதாவது ரோஸ்னா என்னது, நிறை, காலம்ஸ்னா நிரல். எத்தனை நிரல் பாருங்க, ஒரு நிரல், 2 நிரல், 3 நிரல், 4 நிரல். அப்படின்னா இது 4. அணியோட வரிசை எப்படி சொல்லணும்னா, நிறை மற்றும் நிரல் அப்படின்னு சொல்லணும். அதான் அணியோட வரிசை. இப்போ நம்ம பார்க்கலாம்.
அணியின் வரிசைனா நிரை இன்ட்டு நிரல். அப்போ எத்தனை நிறைகள் இருக்கு? 1 2 3 4. 1 2 3 4. அப்போ 4 நிறைகள். நிரல்கள் பாருங்க, 1 2 3 4. 4 நிரல்கள். அப்போனா அந்த அணியினோட வரிசை எவ்வளோ? 4 × 4. இப்போ அடுத்து வந்து A22 A23 A24 A34 A43 A44 ஆகிய உறுப்புகளை காணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த அணியை ஒரு குறிப்பிட்ட ஒரு அணியாக மாற்றி எழுத போகிறோம். அந்த மாற்றி எழுத அணியிலிருந்து இந்த உறுப்புகளை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஏன்னு கொடுத்துக்கிற அணியை எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஏன்னு எடுத்துக்கிறேன். AIJ என்னோட நான் உருவாக்குற அணியில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு ஏன்றது ஒரு உறுப்பு. ஏன்றது ஒரு உறுப்பு. இப்போ நான் என்னுடைய இதில் என்னுடைய அணியில் 4 நிறைகளையும் 4 நிரல்கள் போட போகிறேன். ஆனால் எனக்கு இது ஏன்ற எண் தெரியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? முதல் நிலைக்கு 1னும் அந்த முதல் நிரல் உறுப்புக்கும் 1னும் போடுறேன். இப்போ ரெண்டாவது உறுப்புக்கு 1 2, மூணாவது உறுப்புக்கு 1 3, நான்காவது உறுப்புக்கு 1 4. அப்போ ஏன்ற உறுப்பு தெரியும். இது முதல் நிரல்ல முதல் உறுப்பு, இது முதல் நிரல்ல ரெண்டாவது உறுப்பு. அப்போ 1 2. இது முதல் நிரல்ல மூன்றாவது உறுப்பு, இது முதல் நிரல்ல நான்காவது நிரை. அது உறுப்புன்றதை விட நிரை, நான்காவது நிரை. 1வது உறுப்புல 1வது நிரல்ல 3வது நிரை. அப்போ அதே மாதிரி இது 2வது நிரல்ல முதல் நிரை, இது 2வது நிரல்ல 2வது நிரை, இது 2வது நிரல்ல 3வது நிரை, இது 2வது நிரல்ல 4வது நிரை. அதே போல 3வது நிரைக்கும் நிரல் உறுப்புகள் எழுதுங்க. பாருங்க, இதுவும் 4 × 4 வரிசையுடைய ஒரு அணி. அப்போ இந்த அணியையும் இந்த அணியை ஒப்பிட்டு இந்த உறுப்புகளை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் A22 A22 இந்த இடம் இங்க எங்க இருக்கு? இதான் A22. அப்புறம் அந்த உறுப்பை எடுத்து எழுதுங்க. அப்போ A22 A22ன்றது என்னன்னா இரண்டாவது நிறையில இரண்டாவது நிரை உறுப்பு. இதுதான் A22. இரண்டாவது நிறையில இரண்டாவது நிரல் இந்த உறுப்பு A22. இது இப்போ எவ்வளோ? √7. அடுத்து A23 இரண்டாவது நிறையில மூன்றாவது நிரல். இரண்டாவது நிரையில மூன்றாவது நிரல். அப்போ A23 இது. இந்த உறுப்பு நேரம் இருக்கு √3/2. அப்புறம் A24 இருக்கா? A24 உறுப்பு 5. இரண்டாவது நிறையில நான்காவது நிரல் 5. அடுத்து A34 இது இந்த உறுப்பு. அப்போ இந்த உறுப்பு 0. A34 0. அடுத்து A43ன்றது இந்த உறுப்பு. அப்போ இந்த உறுப்பு -11. A43 -11. அப்புறம் A44 இந்த உறுப்பு. பாருங்க, இந்த உறுப்பு தான் இந்த உறுப்பு. இப்போ A44 1. இதான் நமக்கு தேவையான உறுப்புகள், அணியினுடைய வரிசை, உறுப்புகள் எண்ணிக்கை. இந்த கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. 2 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கிற கொஸ்டின்.
இந்த கொஸ்டின் வந்து நம்ம பின்னாடி போட போகிற எல்லா சம்முக்கும் ஒரு பேசிக்கு. அதனால் கணக்கு நல்லா தெரிஞ்சுக்கிங்க.